வரும் 5ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செலினா, மழை தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லலாம்? மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே வரக்கூடிய 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் வரும் 5ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகக்கூடும் என்றும், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகாக எந்த திசையை நோக்கி பயணிக்கக்கூடும், எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.